தேர்தல் ஆணையம் சந்திக்கிறோம்னு ஒத்துட்டு இருந்திருக்காங்க. இத்தனை பேர் மட்டும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே போய் அங்க நிக்கணும், எல்லாருமே சந்திக்கணுங்கிறது எந்த வகையில் இல்ல? நீங்க பேரணி போகும்போதே தானே அரெஸ்ட் பண்ணீங்க. நீங்க பேரணி போகும்போதே தானே அரெஸ்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து அதாவது வந்து இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைக்கு உங்க ஒரு ஒரு எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர்கள் குரல் எழுப்புறாங்க. நீங்க பேரணி போகும்போதே நீங்களே ஒரு அனுமானத்துல எல்லாமே பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன். இது இந்த இந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நான் சொல்றேன். எங்க நிலைப்பாடுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. சரிங்களா? இது மாதிரி எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்குமே அப்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கல. இதுதான் ஒரு 2 நாள் முன்னாடி வந்த ஸ்டேட்மெண்ட்டு. அப்ஜெக்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னா எல்லா பிஎல்ஏஸ்லேருந்தும் ரிப்போர்ட் வருது. நாங்க கொடுத்துருக்கோம். இது மாதிரி நீங்கள் இத்தனை பேர் எடுத்திருக்கீங்க, அதை சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அங்கே இருக்கிற இஆர்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து ரிசிப்டில் கவுண்டர் சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஓப்பன் நேஷனல் மீடியா எல்லா இந்து பேப்பர் எல்லாத்துலேயும் நோ அப்ஜெக்ஷன்ஸ்ன்ற நியூஸ் வருது. இது மாதிரி தொடர்ந்து இது சப்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. இந்த வந்து இருக்கிற உண்மைகள் எதுவுமே வெளிப்படையாக வரமாட்டேங்குது.